இன்னைக்கான திருக்குறள் கயமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில் அப்படிங்கிற குறள். எத்தனாவது குறள் அது? 108வது குறள். 108வது அதிகாரம். சாரி, 108வது அதிகாரம். குறள் குறள் வந்து 1071. சூப்பர். அர்த்தம் என்ன? குணத்தில் ஒருவர் கயவராக இருப்பார், ஆனால் நல்லவரை போல காட்டிக்கொள்வார். சீமாங்க. மனிதர்களிடம் மட்டும்தான் இப்படி இரு வகையான நிலைகளை ஒரே உருவத்தில் காண முடியும். சின்ன திருத்தம், சீமான் மனுஷன் இல்ல இல்லையா? குறள் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாங்கண்டதில். ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான குறள். ஓகே, சரி, என்ன பேச போறோம் தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஏதாவது நான் சிறப்பான ஒரு விஷயம் வச்சிருக்கேன், நீங்க வாங்க உட்கார. சிறப்பான விஷயம்லாம் இல்ல, உட்காந்துட்டேன். உலகத்தே சிறப்பான விஷயம் ஒண்ணு இருக்குது. உலகத்திலே சிறப்பான விஷயங்களில் ஒண்ணு என்னன்னா இசை. இசை? ஆமா, இசை. இசை எங்கிருந்து வருகிறது? இங்கிருந்து வருகிறது. இங்கிருந்து வருகிறது. நான்லாம் இசை பைத்தியம், அதுலயும் இளையராஜா பைத்தியம். அப்படிங்களா? ஓகே. அந்த இளையராஜா என்ன பண்ணிருக்காருன்னா, எனது புகைப்படங்களையோ எனது பேரையோ ஐயோ எனது பாட்டையோ என் பேரையோ எங்கும் குறிப்பிடப்படக்கூடாது. எங்க சோசியல் மீடியாக்களில் கூட. ஏங்க இது ஆரம்பத்திலே சொல்ல மாட்டீங்களா? ஏங்க வீடியோ ஆரம்பிச்ச உடனே சொன்னேங்க, இளையராஜா தான் என்னுடைய இசை தெய்வம், அவர் பாட்டுல தான் நான் தூங்குவேன், தூங்கி இருந்து. அப்படிலாம் சொல்ல, நான் ஒரு பைத்தியம். அது இளையராஜா மேல எனக்கு பைத்தியம், ஆனா நான் சொல்லல. அப்படி இல்லைங்க. அத என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பேரையோ என்னுடைய பாட்டையோ என்னுடைய புகைப்படத்தையோ சோசியல் மீடியாக்களில் யாரும் பயன்படுத்தக்கூடாது, மீறினால் வந்து அதுக்கான சட்டம் பாயும் அப்படின்னு இப்படி ஒரு புது வழக்கு போட்டிருக்காப்ல. தடை, பயன்படுத்த தடை அப்படின்னு. யாராவது ஒரு சட்ட வல்லுநர்கள், இந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் வந்து தெரிந்தவர்கள் யாரா இருந்தா தயவு செஞ்சு எங்க ஐயாவுக்கு அந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சு விடுங்கயா, எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன தலைவலி உங்களுக்கு? ஏன் அவருக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நாம பாட்டுக்கு அந்த வரைமுறை வகுத்து கொடுத்துட்டாங்கன்னா அதன்படி அவர் பாட்டை கேட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம்ல. ஏன்னா கோடானு கோடி இளையராஜா ரசிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் தலைவலியா இருக்கு. ஐயாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது நமக்கும் மன உளைச்சலா இருக்கு. சரி, இப்ப என்ன இதை பத்தி என்ன பேச போறீங்க? இல்ல அதான் கேக்குறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இல்ல ஒரு வழக்கு போட்டால் என்ன பிரச்சனை? சரி, நீங்க வந்து ஏதோ திடீர்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க, இதை பத்தி பேசணுங்கிறதுக்காக. சமூக வலைதளங்கள்ல இளையராஜா இந்த மாதிரி வந்து இசைக்கான ரைட்ஸ் கேட்கும் போதும், இந்த மாதிரியான அவருடைய ஒவ்வொரு விஷயத்துக்கு அவர் வழக்கு போடும் போதும் அது சம்பந்தமான எதிர்கேள்விகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இது ஏன் கேள்வி எதுவும் கிடையாது, இது எல்லாமே இந்த சமூக வலைதளங்கள்ல எழுப்பக்கூடிய கேள்விகள். பயப்படாதீங்களா? பயப்படாதீங்களா? அந்த கேள்விகளை நான் இங்க முன்வைக்கிறேன், இவர் வந்து அதுக்கான பதிலை சொல்லுவார். அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். அவர் என்னங்க, அவர் பாட்டுக்கு ஒரு கேஸ் போறாரு, அது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு அதுல? சரி, அவர் காப்பிரைட்ஸ் என் பேரை பயன்படுத்த கூடாது எஸ் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது ஒரு சிக்கலா? சரி, நான் வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய கேள்விகள் இருக்கு, அதுல சில கேள்விகளை, முக்கியமான கேள்வி மட்டும் நான் கேட்கறேன். என்னது கேட்க? சரி, இளையராஜாங்கிற ஒரு நபர் ஒரு படத்துக்கு அன்னைக்கிளி அப்படின்னு ஆரம்பிச்சு பல 1000 படம், 5000 மேற்பட்ட பாடல், 1000 படம் முடிச்சிட்டாரு. 1500 சொல்றாங்க பாடல் வந்து அவர் இருக்குது, அவர் இசையமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இளையராஜா என்பவரை ஒரு இசையமைப்பாளராக தேர்வு செய்தது யார்? பஞ்சவர்ணம். அது வேணாங்க, ஒரு தயாரிப்பாளர். ஆமா, ஒரு தயாரிப்பாளர். ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் தான் இது பண்ணுவார். இந்த இசையமைப்பாளர் இசையமைச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த இசையமைப்பாளர் தான் வேணும்னு கேட்டவர் யார்? ப்ரொடியூசர் தான். நடிகரா? டைரக்டர். என்னங்க டைரக்டருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க சினிமாவில். என்னங்க நீங்க என்ன நினைச்சிட்டீங்களா? அதே பேச முடியுது. டைரக்டர் தான் யார் வந்து நம்ம படத்துக்கு இசையமைக்கணும், நம்ம படத்துக்கு யார் இசையமைச்சா இந்த கதைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த இசையமைப்பாளரை வந்து எல்லாரையும் தாண்டி முடிவு கொண்டு வந்துருக்குறாங்க. அதுதான் மக்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு இவங்க தான் இசையமைக்கலாம் முடிவு பண்ண மாட்டாங்க. இயக்குனர் தான் இன்னைக்கும் இந்த காம்பினேஷன் வேணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும், இவங்க காம்பினேஷன்ல நம்ம பாட்டு வந்து நினைக்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் ரஜினியும் கமலும் நினைக்கிறாங்களா இல்லையா? கமலும் சேர்ந்து நடிக்கணும், விஜய் அஜித்தும் சேர்ந்து நடிக்கணும் விரும்புறாங்க. அப்புறம் அது நடக்காது. அது ஏதாவது நடக்குமா? அப்ப இருக்குல்ல, ஆனா நடக்குதுல்ல. இப்ப இன்னைக்கு ரஜினி படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணணும், அவரு விஜய் படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணணும், இந்த மாதிரி காம்பினேஷன் மார்க்கெட்ல என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தேர்வு பண்ணுவாங்க. இல்லது அந்த இயக்குனருடைய
விருப்பத்தின் அடிப்படையில விருப்பத்தை தான் சொல்றேன், நிறைவேறதெல்லாம் சொல்லல. நீங்க எப்படி டெக்னீஷியன்ஸ் லெவல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி மக்கள்கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது இல்ல பிரச்சனை, அது இல்ல நாம இதுலயே வந்து ஓட்டிடக்கூடாது. இளையராஜா என்பவரே ஒரு ப்ரொடியூசர் வந்து பணம் கொடுத்து அவரை இசையமைக்க வைக்கிறார். அந்த இளையராஜா என்ற நபரை அல்லது ஏஆர் ரஹ்மான் போன்ற ஏதோ ஒரு இசையமைப்பாளரை ஒரு இயக்குனர் வந்து இந்த இசையமைப்பாளராக வேணும் இந்த படத்துக்குன்னு சொல்லி அவர் தேர்வு பண்றாரு. அவருக்கான இசையமைப்பதற்கான கூலியோ சம்பளத்தையோ அதுக்கான இதையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டா இப்போ அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அவர் இசையமைத்த அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அது வந்து பணம் கொடுத்து உங்களை வேலை வாங்கிய அந்த ப்ரொடியூசருக்கு தானே சொந்தமா இருக்க முடியும். அதை எப்படி இளையராஜாவோ அல்லது ஏஆர் ரஹ்மானோ மற்றவங்களோ வந்து இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. சரி, ஒண்ணு அவங்க என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வேணா பேசலாம், இளையராஜா எந்த அக்ரிமெண்ட்டும் போடல ஒரு இல்ல அது ரைட்டு, அது இருக்கட்டும். நீங்க என்ன வேணா நம்ம வாய் வழியா பேசினா கூட ஆன் தி ஸ்பாட்டு அந்த ப்ரொடியூசரு இளையராஜா டைரக்டர் இவங்க 3 பேர் சேர்ந்து அன்னைய காலகட்டங்களில் என்ன மாதிரியான அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே வரும்ல. அப்போ இளையராஜா வந்து அன்றைய காலகட்டத்துல எல்லா ரைட்ஸுமே வந்து ப்ரொடியூசர் கிட்ட தான் இருக்குது. சரி, இதுதான் வந்து வழக்கு போட்ட ரைட். அதுல என்ன இருக்கு, இளையராஜா உரிமைக்கு வர முடியாதுங்கிறாங்க. சரிங்க, அது பிரச்சனை இல்லையா? இப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அது முடியல, அதுவும் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம், அது போயிட்டு இருக்கு. அது இப்ப பிரச்சனை இல்லை, அதை விட்டுட்டாங்க. அதான் சிக்கலா இருக்குது. இன்னொரு பிரச்சனை அதையும் பேசுவோங்கிற நானு, அதையும் பேசுவோம். இப்போ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் பிளான் போடுறாரு, ஒரு மேஸ்திரி வந்து ஒரு 4 சித்தால ஒரு ஆட்களை வச்சு வேலை செய்யறாரு. அப்போ இவங்க எல்லாருக்குமே அதுக்கான தொகையை வந்து அந்த வீட்டு உரிமையாளர் வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்து முடிச்ச பிறகு அந்த வீடு யாருக்கு சொந்தம்? வீட்டுக்காருக்கு தான். வீட்டுக்காருக்கு தானே. நான் பிளான் போட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் வந்து கேட்க முடியாது. நான் வந்து மேஸ்திரி நான் தான் இந்த வந்து கட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறோம், நான் தான் கலவை கலக்கணும்னு சொல்லி யாரும் உரிமைக்கு வர முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து சமூக வலைதளங்கள்ல வைக்கிறாங்க. அப்போ இளையராஜா என்பவர் இசையமைத்ததற்கான தனக்கான சம்பளத்தையோ தனக்கான இதையோ வந்து வாங்கிட்டு தானே செஞ்சாரு, சும்மாவா செஞ்சாரு. அப்போ அவர் எப்படி உரிமைக்கு வர முடியும்? அது அந்த ப்ரொடியூசருக்கு தானே. பணம் போட்டவன் அந்த படம் ஓடி இருக்கலாம், ஓடாமல் இருக்கலாம், நஷ்டம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்போ அந்த ப்ரொடியூசருக்கு தானே சொந்தமாக இருக்கும். இளையராஜா எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து பதில்? அதுலேயும் 2 பதில் இருக்குது. ஒன்று, இளையராஜா நிறைய படங்களுக்கு அவர் சம்பளம் வாங்காமல் வேலை பார்த்துருக்காரு, அது ஒன்று கேட்க சொல்லுங்க. ஒன்று. இன்னொன்று, அப்படி இளையராஜா வந்து அக்ரிமெண்ட்ல தான் பேர் இல்லாமல் வந்து அப்படி அவர் உரிமை கேட்டாருன்னா அபத்தமானதுன்னு அவருக்கே தெரியும். ஏன்னா அப்படி கேட்க முடியாது. அக்ரிமெண்ட்ல அப்படி இல்லை அப்படின்னா அது அபத்தமானது தானே. சட்டத்தில் இடம் எப்படி கேட்க முடியும்? அதுதான் பிரச்சனையாக ஓடி அப்படி நிக்காதுங்க. நீங்க ஏன் கவலை புரியுங்க? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இல்ல ஒரு நிமிஷம், இப்படி கேட்கறது சட்டப்படி தான் போயிருக்காங்க. அப்படி ஒரு சட்டத்துல அது இல்லைன்னா அது நிக்காது. அது இல்ல நிக்காது, நிக்குதுங்கிறது மேட்ரு இல்ல, அதுதான் மேட்ரு. ஏன் அதுதான் மேட்ரு. இப்ப நான் இன்னொன்னு சொல்லிட்டா சொல்லுங்க. ஏன் வந்து ஏஆர் ரஹ்மானோ அல்லது இன்னைக்கு கூட ஜிவி பிரகாஷோ மற்ற இசையமைப்பாளர்களுக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அவங்களுக்கு பிரச்சனை பேசுறது அதை பத்தி கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கு? ஏன் சமகாலத்தில் அவருடைய சமகாலத்தில் இருந்த எம்எஸ்வியிலிருந்து பல பேர் இசையமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் எங்கேயுமே வந்து எங்கள் பாடல்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்க பயன்படுத்துகிறாங்க, இது தடுக்கணும் அதை தடுக்கணும்னு யாருமே சொல்லலையே. ஏன் இளையராஜா மட்டும் இதை பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாங்க, அவங்க பெருசாக நினைக்கிறது இல்லை. யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஏன் அந்த பெருந்தன்மை இளையராஜாக்கு இல்லைன்னு கேட்குறாங்க. இருந்துட்டு போகலாம், அதில் என்ன இருக்கு? இல்லாமல் இருந்தா என்ன? என்ன இல்லை அவருக்கு அது இல்லைன்னா பெருந்தன்மை இல்லாட்டி என்ன? இப்போ பெருந்தன்மை ஜோர் போடுவது தன்னுடைய நெருங்கிய நண்பன், நீண்ட கால நண்பன் யாரு? எஸ்பிபி. அவருடைய சினிமாவுக்கான 50 ஆண்டு விழா நினைக்கிறேன், ஏதோ ஒரு விழா நினைக்கிறேன். அந்த விழாவில் அவர் பாடின பாடல்கள், இளையராஜாவோட இசையில பாடின பாடல்களை அந்த மேடையில சில பாடல்களை பாடியிருக்காரு. அதுக்கு வந்து கேஸை போட்டு நீ எப்படி வந்து என் பாட்டை பாடலாம் அப்படின்னு கேட்கிறாருல்ல. இப்ப நான் என்ன கேட்கல, அது நீங்க அந்த அவர் வந்து பொதுவா என்ன சொல்றாருன்னா, இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இதுக்குதான் என்னன்னா, காசு கட்டி நீங்க ஒரு ப்ரோக்ராம் பண்றீங்களா, ஆடிட்டோரியத்தில் வைக்கிறீங்க, பெரிய மஹாலில் வைக்கிறீங்க, பெரிய பெரிய கச்சேரிகள் பண்றீங்களா, கான்சர்ட் பண்றீங்களா, அதுல வந்து என் பாட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க காப்பிரைட்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வினா, இசையமைச்சது இளையராஜா, பாடல் எழுதியது வைரமுத்து, சரி, பாடினது எஸ்பிபி, சரியா? இப்போ இந்த இளையராஜா எழுத்து அந்த பாடலை எழுதியிருக்காரு, இசை மட்டும்தான் இளையராஜா அமைச்சிருக்காரு. பாடலை பாடினவர் எஸ்பிபி. அந்த எஸ்பிபி தன்னுடைய 50ஆம் ஆண்டு விழாவில் வந்து அவர் பாடின பாட்டையே இளையராஜா இசையமைத்த பாட்டை பாடுறாரு. இந்த இடத்துல எஸ்பிபிக்கு ரைட்ஸ் இல்லை,
ஏன் இந்த இசையமைத்த பாடுறதுக்குன்னு சொல்றதுக்கு இளையராஜாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம வந்து வாய் வழியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. இதுக்கு உருசம் இருங்க. எல்லாத்துக்கும் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துக்கும் உரிமைன்னு ஒண்ணு இருக்குது. அதன் அடிப்படையில தான் இது பேச முடியும். இன்னொன்னு இதை தாண்டி இவங்க அக்ரிமெண்ட் எல்லா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேலை பார்க்குறாங்கன்னா எல்லாரும் சைன் பண்ணணும். அவங்க என்ன சைன் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து தான். நீதிமன்றம் சட்டப்படி என்ன இருக்கோ அதை முடிவு பண்ணிட்டோம், அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு நியாயப்படி ஒரு பொதுவா ஒரு நியாயமா என்ன சொல்றீங்க? அதான் சொல்றேன். வைரமுத்துன்னு ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு. சரி, அவரு அதெல்லாம் நான் சொல்றேன். இல்ல புரிஞ்சிருச்சு. நீங்க வைரமுத்துக்கு காசு அதான் நானும் சொல்றேங்க. அது எஸ்பிபி கேட்கறது எஸ்பிபி பிரச்சனை. அவர் கேட்கறத அதாங்க நானும் சொல்றேன். அவர் வந்து எனக்கு வர வேண்டிய எனக்கு ஆமாங்க, எனக்கு வர வேண்டிய எனக்கு சேர வேண்டிய தொகை காப்பி ரைட்ஸ்னு அவ்வளவுதான். நீங்க மொத்த பாட்டிலும் தடுக்க முடியாது. நீங்க இப்போ வைரமுத்து எனக்கு வர வேண்டிய பங்கு நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். வைரமுத்து ஒரு விழாவில் போய் கலந்துக்கிறாருங்க. அவர் வந்து ஒரு இதோ கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை சொல்லுங்கன்னு. அவர் வந்து இளையராஜா இசையில பாடணும் எழுதின ஒரு பாட்டை வந்து ஒரு மேடையில பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இளையராஜா வந்து கேஸ் போடுவாங்க. அதெல்லாம் போறது கிடையாது, அதெல்லாம் போறது இல்ல. இருங்க, அதே மாதிரி தானே அதுதான் சொல்றேன். சிறுபிள்ளைத்தனமா இல்ல, அவருக்கு தெளிவா சொல்றாரு. ஆடிட்டோரியங்களில் இதை கமர்ஷியலாக மாற்றுகிற, இதை வணிகமாக மாற்றுகிற நிகழ்ச்சிகளுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றாரு. அவ்வளவுதான். கரெக்டா பதில் சொல்லுங்க. என்னது? இளையராஜா இசை மட்டும்தான் அமைச்சிருக்காரு, பாடல் எழுதுனவர் வைரமுத்து. திரும்ப சொல்றேன், நீங்க அதுல எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எப்படி வந்து இளையராஜா ஒரு நிமிஷம் இருங்க. அதான் சொல்றேன், அந்த பாடல் உருவாக்குவதில் எத்தனை பேர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அத்தனை பேருக்கு பங்கு இருக்குல்ல. அதுல வந்து அக்ரிமெண்ட் என்ன இருக்கோ அதை பொறுத்து அந்த காசு போகும். வெரி சிம்பிள். இப்படிலாம் அடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு தாங்க சட்டம் இருக்குது. நம்ம எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கணும்? நம்ம ஏங்க அடிச்சுக்கிறோம்? அப்புறம் என்ன? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு நான் கேக்குறேன். நீங்க வேற யாரோ இல்ல இதுக்கு பதில் அது இல்ல. வேற என்ன? இந்த 3 பேர் சம்பந்தப்பட்டது ஒரு பாடல் என்பது. சரி, பாடுறவரு, எழுதுறவரு, இசையமைப்பாளர். ஏன் ப்ரொடியூசர் எங்க போனா சொல்றேன், இது பாடலுக்கு மட்டும் நான் சொல்றேன். அடுத்து அப்படி நீ இத சொல்ற, இது குழப்பமானது. இது இப்போ எப்படி பேச முடியும்? சொல்றேன் பாருங்க, இப்போ எப்படி பேச முடியும்? 3 பேர் மட்டும் எப்படி பேச முடியும்? அப்படின்னா அவர் இன்னொன்னு வைப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க. அப்படின்னா இன்னொன்னு சொல்றேன், அப்படின்னா இன்னொன்னு சொல்லுவேன். இது முழுக்க கிரியேஷன். முழுக்க அவர் வந்து ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி அவர் வந்து நோட்ஸ் எழுதி அவர் இன்னமும் மற்ற விஷயங்களோட பிரச்சனை என்னன்னா, மற்ற மியூசிக் டைரக்டராவது அன்னைக்கெல்லாம் அந்த அசிஸ்டன்ஸ்னு ஒன்று வச்சிருந்தாங்க. இளையராஜா கிட்ட அசிஸ்டன்ஸே கிடையாது. கம்போஸ் பண்றதுலேருந்து எழுதுறதுலேருந்து நோட்ஸ் கொடுக்குறதுலேருந்து ஒன்லி இளையராஜா மட்டும் தான் பண்ணாரு. அவரு பிரச்சனைங்க. அவரை அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டோம். இல்ல அது இல்ல, அவர் வந்து அசிஸ்டன்ட் வச்சிருந்த அசிஸ்டன்ட் எப்படி நடத்தினாருங்கிற வரைக்கும் எல்லாம் வெளிய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன் கேள்வி அது இல்ல. அது உங்களுக்கு அவசியம் இல்ல. வச்சுக்கலையாங்கிறதெல்லாம் அது உங்களுக்கு அவசியம் இல்ல. அது கேள்வி இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, சம்பந்தப்பட்ட அந்த பாடலை பாடியவரோ எழுதினவருக்கே ரைட்ஸ் இல்ல, எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ். அப்படி கிடையாது. ரைட்ஸ் இளையராஜா அப்படி கிடையாது. ரைட் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ரைட்ஸ் அப்படி கிடையாது, பங்கு தான் மேட்ரு. சரி, அது சட்டம் பார்த்துக்கிட்டோம். சட்டப்படி அவர் என்ன தீர்ப்பு வருதோ அந்த தீர்ப்பு வரட்டும், அதை விட்டுறலாம். இப்ப வந்து ஒரு போட்டிருக்கு. இப்ப சோசியல் இப்ப என்ன சொல்றேன், இன்னும் உச்சம் அடிக்க அதுக்கே அப்படி சொல்றீங்க. இப்ப அவர் சொல்லிருக்கிறதா மேட்ரு. என் புகைப்படத்தையோ என் பெயரையோ எந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் பயன்படுத்துவதற்கு தடை. அதுல காப்பிரைட்ஸ்னா என்னோட பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. தடை கூட கேட்டிருக்கலாம். இதுல என்னன்னா எவனும் பயன்படுத்த கூடாது. இப்ப அன்புமணி ராமதாஸ் சொன்னார்ல, அன்புமணிட்ட என் பெயரை கட்சியில் பயன்படுத்த கூடாது, வாயிலே உச்சரிக்க கூடாதுட்டாரு. அது என்னது, அன்புமணிக்கு பின்னாடி என் பேர் போடக்கூடாது. அந்த மாதிரி என்னுடைய புகைப்படத்தையோ பேரையோ எவனும் பயன்படுத்த கூடாது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. பயன்படுத்த தடை. இது எப்படிங்க சாத்தியம்? எனக்கு புரியல. என்ன சாத்தியம்? அவன் என்ன மாதிரி இளையராஜா பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் டிபில வச்சிருப்பான், போஸ்ட் போடுவான். உங்களை மாதிரி ஆளை தெளிய வைக்கிறதுக்கு தான் வருது. உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் தெளிய வைக்கிறதுக்கு தான் முதல் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் இது. சுத்திட்டு இருந்தீங்களா பைத்தியம்னு. இளையராஜா மேல பைத்தியமா இருக்கிறது பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியணும் என்னன்னு. பைத்தியமா இருக்காதீங்க, அதுக்குதான் ஷார்ட் ட்ரீட்மெண்ட். ஒண்ணும் இல்ல. அவர் என்னன்னா நினைக்கிறாரு, நம்ம பேர் தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பெருமையா தாங்க எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இளையராஜாவை யாருமே வந்து இதா இல்ல, எல்லாரும் அவர் பெருமையா தான் பயன்படுத்துறாங்க, பெருமையா தான் கொண்டாடுறாங்க. என்ன சொல்றதுன்னா, இளையராஜா தமிழ்நாட்டினுடைய ஒரு இசை அரசன் மாதிரி அவர் வந்து நம்ம பார்க்கணும்.
அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு அதெல்லாம் இல்லை அவர் அப்படி சொல்லல. என்னுடைய பேரை தப்பாக பயன்படுத்துது இல்லை ஒன்றும் இல்லைங்க. அவரு ஒன்றும் இல்லை, பேசாத ஒரு ஆள் இருக்காங்களா, அதுக்கு ஏதாவது காசு கேட்கறாரு? இல்லை என் படத்தை பயன்படுத்தினா அதுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னு ஏதாவது இல்லை அதான் சொல்றேன். என்ன அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் பேரை என்னை வச்சுக்கிட்டு எல்லாரும் காசு பண்றாங்க, எல்லாரும் கருத்துருவாக்கம் பண்றாங்க, எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. கருத்துருவாக்கம் காசு பண்றது ஒண்ணு, கருத்துருவாக்கம் நடக்குது. என் கருத்தை நான் மட்டும்தான் சொல்லணும், என் கருத்தை உலகமே உட்காந்து பேசிட்டு இருந்தா அது சரியா வராது. அதனால என் கருத்தை என் பேர் சொல்றதோ போட்டோ வைக்கிறதோ மொத்தமா நான் வந்து நான் ஸ்டே கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து முழுக்க ஒரு தனி மனித உரிமை சம்பந்தப்பட்டது, அதுக்குள்ள வராரு அவரு. எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருக்கு. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மற்றவங்க கொண்டாடினா அதை வந்து எடுத்துக்கிறது தானே. இப்போ நம்மளே 4 பேர் வந்து இவருதான் எனக்கான புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொன்னா பெருமைக்கானது. ஆமா, உலகமே அவர் வந்து தமிழ் உலகமே இவரை கொண்டாடுது, இவரை வந்து தூக்கி வச்சு இது பண்ணுது. ஒவ்வொரு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா இளையராஜா போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பண்றாங்க. அது பெருமை தானேங்க அவருக்கு. பெருமைதான். அதுல என்ன சிக்கல்னா, அவர் 2 சொல்றாரு. ஒண்ணு, என்னை பத்தி யாரும் பேசாதீங்க, என்னை பத்தி போடாதீங்கன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. ஆனா என்ன யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதுதான் 2மே சொல்லுவாரு. ஆனா பெரும்பாலான இடங்கள்ல என்னை நானே புகழ்ந்து கொள்வது, எவ்வளவு நேரம் என்னை புகழ்ந்து, அது டைம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆச்சு இல்ல, ரொம்ப புகழ்றது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவரை வச்சு நடக்கிற அந்த வாதங்கள் இருக்குல்ல, இப்ப பெரியாரிஸ்டுகள் ஒரு வாதம் பண்ணுவாங்க, சங்கிகள் ஒரு வாதம் பண்றாங்க, இடையில சில பேர் வாதங்கள் வந்து இந்த மாதிரியான பேட்டிகள் நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அவரை பத்தி பேசுறது, அவர் பாடல்களை பத்தி பேசுறது, அவரு ஆன்மீக இப்போ பேச்சுன்னு எடுத்துட்டா நீ இதை பேசுன்னு சொல்ல முடியாது, நீ பேசாத, புரியுதுங்களா? இப்போ அவரை பத்தி இதை மட்டும் பேசாதீங்கன்னு அவரால் சொல்ல முடியாது. என்னை பற்றிய ஆன்மீக கருத்துக்களை மட்டும் பேசுங்கள், என்னை பற்றி அரசியலில் பேசாதீர்கள்னு சொல்ல முடியாது. அவர் மொத்தமா போட்டு உடச்சிட்டாரு. என்னை பத்தி யாருமே பேச தேவையில்லை, என்னை பத்தி நீங்க யாரும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஸோ எனக்கு பேசாதீங்க அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏப்பா, என்னை போன்ற இளையராஜா ரசிகர்களே, இல்ல திரும்ப சொல்றேன், உங்களை போன்ற ரசிகர்களுக்கு ஒரு தடை கிடையாது, திரும்ப புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் டிபி எல்லாம் வச்சுக்கலாம், நீங்களும் வச்சுக்கலாம், ஃபேஸ்புக், ஆமா 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 இதெல்லாம் வச்சுக்கலாம். ஆமா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, வணிக காரணங்களுக்காக வணிக ரீதியான விஷயங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய ஆப் வந்துருச்சு, அந்த ஆப் இந்த ஆப்னு வச்சுக்கிட்டு இளையராஜா 25 இளையராஜா 1000 போட்டு அவங்க வந்து சில பேர் போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு இளையராஜா யூடியூப்ல இன்னைக்கு எவ்வளவு பாடல்கள் ஓடிட்டு இருக்குது, காப்பிரைட்ஸ் பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரேடியோ பாடல்கள், பஸ் இரவு நேர குத்து பாடல்கள், யூடியூப்ல தானே கேட்கறேன், இரவு நேர பாடல்கள், பேருந்து பயணம், ராகத்தில் ராத்தூக்கு இப்படிலாம் போகுதுல, இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீ இதெல்லாம் பார்த்து காப்பிரைட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அவர் பார்க்குறாப்புல. மற்றபடி தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு என்றைக்குமே அவர் வந்து அப்படி கிடையாது. வணிக ரீதியான வணிக காரணங்களுக்காக அப்படின்னு ஒன்று போடுறாரு, அதை பொறுத்த. மற்றபடி நம்ம வீட்டில் கேட்கறதுக்குலாம் பயப்பட தேவையில்லை. வீட்டில் கேட்கறது, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் டிபியை வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ என்னை வச்சு காசு பண்ணினா எனக்கு கொடு. அவர் என்ன பண்றாருன்னா, காசு நான் மியூசிஷியன் யூனியன் இருக்குது, அவரு சில பேருக்கு கொடுக்கலாம், அவங்க கவிஞர்களுக்கு அவர் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு கொடுக்கறதுக்கு அவர் பயன்படுத்துறாரு. என்ன சிக்கல்னா, கடைசியா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அது இது சம்பந்தமா தேடி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுன்னா, அது ஏதோ காப்பிரைட்ஸ் யூனியன் ஒன்று இருக்காமே, அது இப்போ கரெக்டாக பேர் என்னன்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து எடுத்து நான் அவனுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அந்த காப்பிரைட்ஸ் வாங்கி தரக்கூடிய இந்த மாதிரியான இதை வந்து பார்த்து செஞ்சு கலெக்ஷன் பண்ணி இவங்களுக்கு அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு இவங்களுக்கு கொடுத்துருவாங்களாம். இந்தியாவில் இருக்கிற எல்லா இசையமைப்பாளர்கள் இந்த மாதிரியான காப்பிரைட்ஸ் உள்ள இந்த துறைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்களாமா. அதில் இவங்க ஏஆர் ரஹ்மான்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் அதில் சேர்ந்துருக்காங்க. அதனால் உலகத்தில் எந்த மூலையில் இவங்களுடைய பாடல்கள் யார் வந்து வணிக ரீதியாக பயன்படுத்தினாலும் அவங்களுக்கான அந்த தொகையை வசூலித்து அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு மீதியை வந்து இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் இவங்க யாருக்குமே எந்த சிக்கலும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதில் நம்ம ஐயா வந்து சேரலை. அது அவரை தான் கேட்கணும், ஏன் சேரல, வெளில வந்துட்டாரா? ஆமா, என்னன்னு தெரியல. அது அவரை தான், அவருக்கு ஏன் பிடிச்சிருக்க தனிப்பட்ட முறையில் வெளில ரைட்ஸ், அது என்னன்னு தெரியல, அவரு இருக்கணுமாங்கிறது அவரோட ரைட்ஸ் தான், அது நமக்கு சொல்ல தேவையில்லை. அது இன்னொன்று, அதுல இருக்கிற யாருமே இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இளையராஜாக்கு மட்டும் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு தான் விடை. ஓகே, அவர் அந்த யூனியன்ல இல்லாம இவரு வந்து வெளியே தனியா வந்து எப்பவுமே அவரு தனிக்காட்டு ராஜா, அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது, அவர் தனிக்காட்டு ராஜா, அவர் இது இஷ்யூவா வந்து மாறுது. மத்தவங்களுக்கு எல்லாம் முறையா, எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா,
கம்யூனிசம் பேசினவர் எப்பரா காப்பி ரைட்ஸ் கேட்குறாரு அப்படின்னு தான் இதாக இருக்குது. இன்னொன்று இளையராஜா அவருடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் 70 அந்த காலகட்டத்திலேருந்து இசையமைச்சிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட முக்காவாசி படங்களுக்கான அன்றைய காலகட்டத்தில் இந்த ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருந்திருக்கு, தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. இப்போ கூட ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல் ஒன்று பயன்படுத்தினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ப்ரொடியூசர்கிட்ட முறையாக அனுமதி வாங்கி தான் பயன்படுத்தியிருக்கோம், ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தா இல்லை அப்படி சொன்னால் அது அபத்தமானது, அது நிற்கவே நிற்காது. அது கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம். இல்லை இன்னொரு விஷயம், இப்போ இதெல்லாம் பேசுறீங்களே, இவர் வந்து என்ன இதுக்கு கேஸு போறாரு அதுக்கு கேஸு போறாரு, இதுதான் எதிர்காலத்தில் வரப்போகுது. இல்லை ஆமாம், எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கும். எதிர்காலம் இல்லை, இதே அமெரிக்காலே இப்படிதான் இருக்குது. நாடுகள் மேலை நாடுகள்ல அது முறையாக. அமெரிக்காவில் நீங்க வந்து இதே இப்போ நீ சொல்ற இளையராஜா சொல்ற மாதிரி தான் எல்லா பெரிய நபர்களுக்கும் இருக்குது. அவளை ஈஸியாக நீங்க எதையும் யூஸ் பண்ணிட முடியாது. இது வந்து தனிப்பட்ட காப்புரிமை வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நோக்கி தான் எல்லா நாடுகளும் பிற்காலத்தில் வரப்போகுது. அதனால அவர் கேட்ட ஒன்றும் ஷாக்கோ இல்லை, நம்ம வந்து எல்லாம் இங்கே பொதுவாக வச்சிருக்கிறதுனால பொதுவாகிட்டதுனால. ஆனால் எனக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனை பிடிக்கும், எனக்கு வந்து ஷேக்ஸ்பியரை பிடிக்கும், எனக்கு வந்து இவர் ஜாக்கி சானை பிடிக்கும், அர்னால்டை பிடிக்கும். அவங்களுடைய படங்கள்லாம் நான் வந்து பல இடங்களை பயன்படுத்துவேன். அவங்களாம் யாரும் என்கிட்ட வந்து ரைட்ஸ் கேட்கறது இல்லை, அதுக்காக யாரும் எந்த வந்து இது பண்ணுறதில்ல. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிதான் அவ்வளோதான், நம்மளுக்குலாம் தெரியாது. இப்போ யார் என்னென்ன மாதிரி காப்பிரைட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னா நம்மளாம் அதிர்ச்சி ஆகிடுவோம். இப்போ நம்மளால போட்டுக்கிறதுனால தான் இது வெளியில வந்துருக்குது. நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை, நாம இன்னும் அந்த அளவுக்கு வளரல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அமெரிக்காவில் வந்து சில சிஸ்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அமெரிக்காவில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம், அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி மெடிக்கல் சிஸ்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இங்கே இன்னும் இப்போ ஜனத்தொகை பாதியாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா அங்கே ஈஸியாக மெடிக்கல் வந்து நீங்கள் போயிட முடியாது, எல்லாமே நினச்ச நேரத்துக்குலாம் நீங்கள் வந்து எல்லாம் தனியார் மயம். அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ், எல்லாம் இன்சூரன்ஸ் பேசிஸ். நீங்க மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னாவே உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்கணும். ஆமா, ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கணும், கட்டி வச்சிட்டு இருந்தா மட்டும் தான். அதனால அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தனியார் மையத்துல இருக்கிறதுக்கு அந்த மாதிரி கண்ட்ரிஸ் அது வந்து மேம்பட்ட ஒரு இது கிடையாது, அது மோசமான. இருங்க இந்தியாவும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரப்போகுது, நிறைய வரப்போகுது. தனியார் மையத்தை நோக்கி போயிட்டு இருந்தா அப்புறம் அதுதான், அதைத்தான் சொல்றேன். அங்க அந்த மாதிரியான இடத்துல நாம இளையராஜா விட்டு எதுக்கு நீங்க ஏன் சொல்றேன் டுவர்ட்ஸ் வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வச்சிருக்குது. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் தான் இங்க கொடுத்துருக்காரு. அதனால வந்து இந்த தனிப்பட்ட காப்புரிமை இனிமே இன்னும் வர நாட்கள்ல இருக்குல்ல, வர நாட்கள் வந்து இன்னும் அது அதிகமாகும். ஷாக் காத்திருக்குன்னு சொல்ல வரேன். அதான் இளையராஜா நமது இசை ராஜா, அவர் நியாயத்தின்படி சட்டத்தின்படி போராடி பெறட்டும், அதற்கு நாம் வந்து துணை நிற்போம்.